தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம்ம அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 47வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாசன மா கர்ம ஃபலஹேதுர்பூः மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. பகவான் கிருஷ்ணர் இந்த 47வது ஸ்லோகத்தில் கர்ம யோகத்தினுடைய தாத்பரியத்தையும் அடிப்படையான உண்மையையும் நமக்கு விளக்குகின்றார். நம்ம கடைசி தொகுப்பிலேயே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டோம். இதனுடைய விளக்கங்கள் அப்படின்னு சொன்னாலே கர்மம் என்பது அதனுடைய சூக்ஷ்ம தன்மங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வியாபித்து இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கர்மம் இல்லாமல் ஒரு கணம் கூட நம்மை நாம் உணர்வதில்லை, அதுதான் உண்மை. கர்மம் இல்லாமல், அதாவது நான் என்னை உணரும் போது எப்பொழுதுமே ஏதாவது செய்து கொண்டே இருப்பதாகத்தான் உணர்கிறேன். சாஸ்திரமும் அதைத்தான் சொல்றது. நீ கர்மத்துடன் இணைந்திருக்கின்றாய், அதாவது உன்னுடைய நான் என்கின்ற அகங்காரம் கர்மத்துடன் இணைந்து உள்ளதாகத்தான் இருக்கிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கார்த்தால நம்ம எழுகும்பொழுது அதிலிருந்து கார்த்தால முழிச்ச உடனே அப்படியே நினைக்க ஆரம்பிப்போம். அந்த முழிக்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனை வந்துடுதா இல்லையா, அதுவே கர்மம்தான். தூங்குகின்ற வரைக்கும், தன்னை இழக்கின்ற வரைக்குமே கர்மம்தான். இன்னும் கூட பதஞ்சலி மகரிஷி என்பவர் பெரிய யோகி. நம்முடைய சனாதன தர்மத்தில் பதஞ்சலி மகரிஷி என்பவர் யோகத்தில் ஒரு மைல் கல்லாக நிற்கின்றார். அனைத்துமே ஜாம்பவான்கள். ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், அதிலும் கூட பதஞ்சலி, வேதவியாசர், இன்னும் கூட பல்வேறு விதமான ரிஷிகளும் முனிகளும் நம்முடைய சனாதன தர்மத்தை செதுக்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர்கள் தொகுத்து வழங்கியதும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் நமக்கு தான் வயசு பத்தாதே ஒழிய அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா 18 புராணங்களை ஒரு மனுஷன் எழுதியிருக்கார் அப்படின்னா எவ்வளவு பெரிய சமாச்சாரம். ஒரு புராணத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய உள்ளர்த்தங்களோடு அதை நாம் படித்து புரிந்து கொண்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு புராணத்தை நம்மளால் சொல்ல முடியுமா என்ன? ஒரு புராணம் என்பதில் பல்வேறு சமாச்சாரங்கள் அடங்கி இருக்கின்றன. புராணம்னு சொன்னால் அது சிருஷ்டியை பற்றி பேசணும், அந்த நாட்டு நடப்புகளை பற்றி பேசணும், வம்சத்தை பற்றி பேசணும், பிரளயத்தை பற்றி பேச வேண்டும், பிறகு மனிதனுக்கு வரக்கூடிய அத்தனை தர்ம சோதனைகளை பற்றியும் பேசி அதற்கு தீர்வும் வழங்க வேண்டும். இத்தனை கண்டிஷன்களோட ஒரு புராணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. புராணங்கள் என்பது கதை மாத்திரம் அல்ல. அந்த புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பகவத்கீதை போன்ற பல்வேறு பொக்கிஷங்கள் இருக்கின்றன. லலிதா சகஸ்ரநாமம் என்பது நமக்கு எங்கே கிடைக்கிறது? ஒரு புராணத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அப்புறம் சண்டி ஹோமத்தில் பண்ணக்கூடிய அந்த மந்திரங்கள் எங்கிருந்து கிடைக்கின்றதுன்னா மார்க்கண்டேய புராணத்திலிருந்து தான் கிடைக்கிறது. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் என்பது பிரம்மாண்ட புராணத்திலிருந்தும், சண்டி ஹோமத்திற்கு பயன்படுத்துகின்ற மந்திரங்கள் ஆகிய தேவி மகாத்மியம்னு நம்ம இங்கே சொல்கிறோம். சப்தசதின்னு சொல்லி வடக்க சொல்லுகிறார்கள். அந்த மந்திரம் எங்கிருந்து கிடைத்தது? மார்க்கண்டேய புராணத்திலிருந்து தான் கிடைத்தது. இந்த மாதிரி எத்தனையோ கீதையிலேயே 5 வகைப்பட்ட கீதைகள் இருக்குது. உத்தவ கீதை இருக்குது, குரு கீதை இருக்குது, ஸ்ரீ கீதை இருக்கிறது. இந்த மாதிரி அத்தனையுமே புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நமக்கு வரப்பிரசாதங்களாக ஸ்மிருதிகளாகவும் வழங்கி இருக்கின்றார்கள். வேதங்கள் என்பதுதான் மூலம். அந்த வேதங்களினுடைய சாரமாக வேதாந்தம் என்கின்ற உபனிஷத்துக்கள் விளங்குகின்றன.
இதை நான் திரும்ப 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 சொல்லுவேனா. ஏன்னு கேட்டால் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய நூல் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தெளிவாக சொல்ல வேண்டும். நாம் பிரஸ்தான திரயங்கள்னு சொல்லணும். பிரஸ்தான திரயங்கள்னாக்க 3 வகைப்பட்ட நூல்கள் அப்படின்னு அர்த்தம். பிரஸ்தானம் அப்படின்னா சோர்ஸ், காரண வஸ்து என்பது பொருள். அப்போ 3 வகைப்பட்ட நூல்களாக நமக்கு வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீமத் பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், இதுதான் ஒவ்வொரு பாரத நாட்டில் பிறந்த குடிமகனும் படித்து புரிந்து கொள்ள வேண்டிய நூலாகும். இதை படித்து புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சியிலெல்லாம் இறங்கலாம். ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கடவுளை ஏற்றுக்கிட மாட்டேன், பூஜை புனஸ்காரங்களை எடுத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகத்தில் நியாயம்? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்ட பிறகு நம்ம பேசணும். புரிந்து கொள்வதற்குண்டான அந்த முறைகள் எல்லாம் அவ்வளவு அழகாக உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த கர்மயோக சமாச்சாரம். வாழ்க்கையினுடைய பெரிய ரகசியமாகிய என்னை வழி நடத்துகின்ற, ஆளுகின்ற, நம்மை அடிமைப்படுத்துகின்ற அந்த கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்கள் தான் இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து அவர் சொல்லி கொண்டு வருகிறார். கர்மத்தினுடைய இயல்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்ம பலனை கொண்டது. அந்த கர்ம பலன் ஒரு தடவை நான் கர்மம் பண்ணிட்டேன்னா அந்த கர்ம பலன் எனக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் நான் முதல் அத்தியாயத்திலேயே சொல்லிட்டேன். ஒரு கர்மம் என்று இருந்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கும். பலன் இல்லாத கர்மமே கிடையாது. கடந்த தொகுப்பில் நம்ம பார்த்தோம், பகவான் கிருஷ்ணர் எடுத்த உடனே பலனில் பற்று வைக்காதே கர்மத்தை செய்ய அப்படின்னு சொன்னதாக இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே புரிந்து கொள்ளுகின்றோம். அப்படி அல்ல. இவர் எடுத்த உடனே தே அதிகாரா கர்மணி ஏவ, உன்னுடைய அதிகாரம் கர்மம் செய்வதில் மட்டும்தான் அப்படிங்கிறார். இதை இன்னும் ஒரு விதத்தில் நாம் புரிந்து கொள்ளுவோம். நமக்கு மனிதர்களாகிய நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் அப்படின்னு ஒரு திறன் இருக்கு. திறமைன்னு சொன்னாலும் சரி, சக்தின்னு சொன்னாலும் சரி, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய வலிமை அப்படின்னு சொன்னாலும் சரி, நமக்கு ஒரு திறன் இருக்கிறது. தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் என்ன அப்படின்னு கேட்டால் கர்மத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்கிறது. அதாவது ஒரு கர்மத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு என்று முடிவெடுக்கக்கூடிய திறன் நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ நான் உங்களை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போது வரலாமா வேண்டாமா, அதாவது அவரிடம் போகலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய அந்த சாய்ஸ், அந்த திறன் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த சந்தர்ப்பமானது கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த சாய்ஸ் எப்படின்னு கேட்டால், நான் ஒருவர் கூப்பிட்டால் நாம் போகலாம், போகாமல் இருக்கலாம். அல்லது அவர்கிட்ட நான் கொஞ்ச நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் கர்த்தும் வா அகர்த்தும் வா அந்யதாவா கர்த்தும் சக்கியம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. இதற்கு சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டால் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். புருஷார்த்தம் என்பதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த 2 அர்த்தங்களுமே மிகவும் அறிவு செறிவு வாய்ந்தவைகள். ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டால், மனிதனால் அடையப்படக்கூடிய குறிக்கோள்கள் என்பது பொருள். மனிதனால் அடையப்படக்கூடிய குறிக்கோள்கள் எத்தனை வகைப்படும்னு யாராவது கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தும் விதமே அவர்களுடைய குறிக்கோளை நோக்கித்தான். சில பேருக்கு எந்த பெரிய குறிக்கோளும் கிடையாது. நாட்கள் நகர்ந்தால் போதும், அதுதான் அவர்களுடைய குறிக்கோள். பெருசாக நான் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு கிடைக்காது. அப்போது சில பேருக்கு நான் இதை சாதிக்க வேண்டும் என்று உறுதியாக நிற்க முடிகிறது. அந்த சாதிக்க வேண்டும், இதில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்று அதில் சாதிக்கவும் முடிகிறது. அப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை குறிக்கோள்களை நிச்சயிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா எண்ணில் அடங்காத, கவுண்ட்லெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும்
ஒவ்வொரு வருடமும் குறிக்கோள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சாஸ்திரம் அத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையையும் சீர்தூக்கி பார்த்து மனிதனுடைய வாழ்நாளில் அவன் அடைகின்ற பரிணாமங்களையும் பரிமாணங்களையும் கவனித்து அவனால் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் நிச்சயித்து நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது, ஆனால் சாஸ்திரத்திற்கு தெரியும். இது யாருப்பா இது நிச்சயம் பண்ணுறதுன்னு கேட்டால் நம்ம அனுபவத்தில் நம்ம உணர்ந்து கொள்வது தான் பெஸ்ட். யாராவது உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும்னு சொன்னால் நமக்கு கோபம் வருமா இல்லையா? அப்போது அவர்கள் என்னுடைய அறிவு கூர்மையை குறைத்து மதிப்பிடுகிறார்கள்னு நம்ம நினைப்போமா இல்லையா? ஒரு குழந்தைக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு விவரம் வருவதற்கு முன்பு யாருக்கு தெரியும்னு கேட்டால் பெற்றோர்களுக்கு தெரியும். தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன சிறப்பாக கொடுக்க முடியும் என்பது பெற்றோர்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இந்த கர்ம சூக்ஷ்மங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பிறகு வாழ்க்கையினுடைய இந்த உலக தத்துவங்களை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் என்ன என்னால் சாதிக்க முடியும் அடைய முடியும் என்பதையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு, ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறத இப்போ நீங்கள் நம்முடைய நாட்டில் என்ன குறிக்கோள்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன குறிக்கோள்னா ஒரு வீடு இருக்கணும், தனக்கு என்று ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அல்லது ஒரு வேலை இருக்கணும், தனக்குன்னு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும், சொசைட்டியில் கௌரவம் இருக்க வேண்டும். இதெல்லாம் குறிக்கோளாக அமைகிறது. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பூரணமான ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதே கொஞ்சம் அப்படியே நம்ம மேற்கு நாடுகளுக்கு போனோம் அப்படின்னாக்கா அவர்களுக்கு இதெல்லாம் குறிக்கோளாக இல்லை. எவரெஸ்ட்டை மேலே சிகரத்தை தொட வேண்டும், அப்புறம் கடலில் கிட்டத்தட்ட ஒரு ஆள் எனக்கு தெரிந்து 50 கிலோமீட்டர் நீந்தி சாதனை புரிந்திருக்கிறார்கள். நம்ம ஊரில் கின்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கிறதா பார்த்தீங்களோ? அப்போது குறிக்கோள் என்பதை நிர்ணயிப்பதில் இடத்திற்கு இடம், சமுதாயத்திற்கு சமுதாயம், பாரம்பரியத்திற்கு பாரம்பரியமாக மாறுகிறது. ஆனால் அத்தனையையும் சீர்தூக்கி மனிதனால் விரும்பப்படுவதும் மனிதனால் முயற்சி மேற்கொள்ளப்படுவதும் இவ்வளவுதான் சொல்லி குறிக்கோளை நிர்ணயம் பண்ணி இருக்கிறது சாஸ்திரம். எவ்வளோ அழகு பாருங்களேன். அதை அப்போ நம்ம படித்து புரிந்து கொண்டால் அது இப்போதைக்கு நமக்கு அட்ராக்டிவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அப்படிங்கிற போது வாழ்க்கையிலிருந்து நாம் நழுவ மாட்டோம். அந்த புருஷார்த்தங்கள் தான் குறிக்கோள்கள் என்று கூறப்படுகின்றன. அந்த குறிக்கோள்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், 4 வகைதான் படும். மனிதனுடைய குறிக்கோள்கள் அத்தனையுமே எத்தனை வகைப்படும்னு கேட்டால் இந்த 4க்குள் அடக்கும். இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாரியான மனிதர்களுடைய இந்த எதிர்பார்ப்பு வாழ்க்கை முழுவதுமே 2 குறிக்கோள் தான். என்னன்னு கேட்டால் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பிறகு இன்பமாக இருக்க வேண்டும். இவ்வளவு தான் சார். நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். முதல்ல பாதுகாப்பு தான். முதல்ல ஒரு பிறந்த குழந்தைய தாயிடமிருந்து பிரித்து எடுத்துட்டா அழுகிறது. அந்த முயற்சி எதற்குன்னு கேட்டால் பாதுகாப்பு இன்மையான அந்த ஒரு ஃபீலிங்கிலிருந்து வெளியில் வரணும். மறுபடியும் குழந்தையை கொண்டு போய் வச்சுடுங்க, அமைதியாகிவிடும். அப்போது அந்த குழந்தைக்கு தனக்கு என்ன வேண்டும் என்பதை தன்னுடைய இயல்பாக ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன முயற்சி எடுக்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் அழுகிறது இல்லையா? அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறன். செய்வதற்கு திறன் இருக்கிறது. எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுல குறிக்கோளில் தெளிவு இல்லை என்றாலும் கூட எனக்கு செயல் புரிவதற்குண்டான தெளிவு இருக்கிறது. அந்த குழந்தைய மாதிரி அந்த குழந்தைகிட்ட போய் உனக்கு என்ன காரணம் என்று தெரியுமா, நீ அழுகிறாய், உன்னை உன்னுடைய தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டது, அதனால தான்ப்பா நீ அழுகிற அப்படின்னு போய் அந்த குழந்தைக்கு நம்ம சொன்னால் அதற்கு புரியுமா என்ன? அந்த காலத்தில் புரியாது. தனக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தன்னால் என்ன முடியும்னாக்கா அந்த நேரத்தில் அழுகத்தான் முடியுங்கிறதுனால அழுகிறது. இல்லை அது ஆர்கியூமெண்ட் பண்ண முடிஞ்சால் அது ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ அந்த குழந்தையினுடைய திறன் அழுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த குழந்தை அப்போ அழுகிறது இல்லையா? அது ஒரு முயற்சி. என்னத்திற்கான முயற்சின்னு கேட்டால் பாதுகாப்பை அடைவதற்கான முயற்சி.
மறுபடியும் குழந்தையை தாயிடம் வைத்து விட்டால் அமைதியாக அப்படியே தூங்கிடும். அந்த தனக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி அதற்கு புரிந்து தூங்கிடும். இதுதான் மனுஷனுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது. உனக்கு குறிக்கோளில் தெளிவு இல்லை என்றாலும் கூட உனக்கு முயற்சி பண்ணுவதற்கு, நமக்கு தெரிஞ்ச மாதிரி முயற்சி பண்ணுவதற்கு நமக்கு திறன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த குழந்தை இப்போதைக்கு அழுகிறது, ஆனால் அழுவது ஒரு முயற்சி. அந்த முயற்சி மரணம் வரைக்கும் தொடர்கிறது. எதற்காகன்னு கேட்டால் பாதுகாப்பை அடைய வேண்டும், பாதுகாப்பை அடைய வேண்டும், நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தை குட்டிகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், என்னுடைய நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஸோ அந்த பாதுகாப்பிற்காக எனக்கு என்று குடும்பம் வேண்டும், எனக்கு என்று வேலை வேண்டும், எனக்கு என்று பேங்க் பேலன்ஸ் வேண்டும், எனக்கு என்று இன்சூரன்ஸ் பாலிசி வேண்டும், எனக்கு என்று வாகனம் வேண்டும், அப்புறம் இப்படியே தொடர்கிறது. எனக்கு என்று மக்கள் வேண்டும், எனக்கு என்று நட்பு கூட்டம் வேண்டும், எனக்கு என்று சமுதாயத்தில் ஒரு இருப்பிடம் வேண்டும். இதெல்லாம் எதற்காகன்னு கேட்டால் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நான் மேற்கொண்ட முயற்சிகளின் மூலமாக அடையப்படுகிற விஷயங்கள். இதெல்லாம் எதற்கு சம்பாதிக்கிறோம்னு கேட்டால் நாம் பாதுகாப்பாக இருக்கணும், என்னை சார்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தவறு கிடையாது. சாஸ்திரம் சொல்லுகிறது, நீ தேடுறது பாதுகாப்பை தாம்பா. உனக்கு நீ இந்த நாட்டுக்குள்ளேயே வேலை தேடலாம், வெளிநாட்டுக்குள் போய் வேலை தேடலாம், அல்லது எதையாவது பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கலாம். உனக்கு தேவை என்ன? முதல் அடிப்படை குறிக்கோள் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு தெளிவை கொடுக்கிறது. இரண்டாவது தேவை என்னன்னு கேட்டால், ஒரு தடவை பாதுகாப்பாக நம்மளை ஃபீல் பண்ணிட்டோம்னா அடுத்த தேவை நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது முதலில், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது. இப்போ இந்த ரெண்டுமே எதில் போய் தேடுறோம்னு கேட்டால், உலக விஷயங்களில். நான் பாதுகாப்பாக இருப்பதற்கு பணம் வேண்டும், நான் சந்தோஷமாக இருப்பதற்கும் அதே பணம் வேண்டும், நான் பாதுகாப்பாக இருப்பதற்கு செல்வாக்கு வேண்டும், அந்த செல்வாக்கையும் நான் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். அப்படிங்கிற இது இரண்டும் தான் முக்கியமான குறிக்கோள். அப்போ என்ன, எனக்கு இந்த குறிக்கோளில் தெளிவு இல்லை. எனக்கு பாதுகாப்பை தேடுறதுக்காகத்தான் நான் உறவுகளையும் பணத்தையும் பதவியும் தேடுகிறேன்னு தெரியாமலேயே, மேலும் இன்பமும் வேண்டும் என்று தெரியாமலேயே இவைகளெல்லாம் தேடுகிறோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும்போது சம்மட்டியில் தலையில் அடித்த மாதிரி நமக்கு தோணும். சில பேர் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதெல்லாம் கிடையாது, நான் மற்றவர்களுக்காகத்தான் வாழுகிறேன் அப்படின்னு. மற்றவர்களுக்காக வாழ்வதன் மூலமாக நீ சந்தோஷத்தை அடையிற இல்லையா, அதுதான் இங்கே சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. சுவாமிகளே, இதெல்லாம் நான் எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, வாழ்க்கை முழுவதும் நாம் கர்மம் செய்வதற்கு எதற்காகன்னு சொல்லி புரிந்தால்தானே அது கிடைச்சதா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்போதானே எனக்கு புரியும். நான் செய்கிற செயல்களை எல்லாம், ஒரு குழந்தை அழுகிறதுன்னா அதற்கு அழுகத்தான் சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆர்கியூ பண்ணுறதுக்கு மொழி இல்லை. அப்புறம் என்ன, ஸ்ட்ராங்காக வலிமையாக எதிர்ப்பதற்கு உடலில் சரீரத்தில் பலமும் இல்லை. அது அதற்கு தெரிந்த விதத்தில் முயற்சி எடுக்கிறது. அதே போல மனிதர்களுக்கு பல்வேறு தெளிவு இல்லை என்றாலும் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளே கர்மம் என்று கூறப்படுகிறது. அந்த கர்மத்திற்கு பலன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அந்த பலன் அவர்கள் நினைத்த குறிக்கோளை கொடுக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார் அவர். இது கொஞ்சம் பொறுமையாக, அதே போன்று தீவிரமாக சிந்திக்க வேண்டிய செயல். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். ஒருத்தர் இங்கிருந்து மதுரைக்கு போக வேண்டும் அப்படின்னு கிளம்புறார். அவர்கிட்ட இருக்கிற திறன் என்ன அப்படின்னு கேட்டால், மதுரைக்கு போக வேண்டும் என்கின்ற குறிக்கோளை நிர்ணயம் பண்ணியாச்சு. அதற்கப்புறம் அவர் நடந்தும் போகலாம், அப்புறம் அவர் ஏதாவது வாகனத்தை யூஸ் பண்ணி வண்டியிலையும் போகலாம், கார் பஸ் இந்த மாதிரி வண்டியில் போகலாம், அல்லது ஆகாசத்தின் மூலமாக ஃப்ளைட்டை பிடிச்சும் போகலாம், இல்லையா கப்பல் மார்க்கமாக போய் ராமேஸ்வரத்தில் இறங்கி அங்கிருந்தும் போகலாம். அப்போது எப்படி போக வேண்டும் அப்படிங்கிறத செயல்படுத்தக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் அவரிடம் இருக்கிறது. கர்மத்தில் அந்த செயலை நான் எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அல்லது வேறு விதமாக பண்ணலாம், வேண்டாம்னு சொல்லலாம்.
அப்போ ஒரு செயலை செய்வதற்குண்டான திறன், அந்த செயலை செய்யாமல் இருப்பதற்கான திறன். இப்போ மதுரைக்கே வேண்டாம் சார், அடுத்த வருஷம் போய்க்கிடலாம். மீனாட்சியை அடுத்த வருஷம் போய் பார்த்துக்கிடலாம். சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் எப்பயும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள், அடுத்த வருஷம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது இல்லை, நான் வந்து ஒரே நல்ல டக்குன்னு போயிட்டு கார்த்தால போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன், காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு சாயங்காலம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியும் போகலாம். அல்லது 2 நாள் போனாலும் சரிப்பா, ஒரு கார் எடுப்போம், அமைதியாக போகின்ற வழியிலெல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். மதுரைக்கும் அந்த பக்கம் வந்து இருக்கிற கோயில்கள், நவ திருப்பதி இருக்கிறது, நவ கைலாயம் இருக்கிறது, அதெல்லாம் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். கும்பகோணத்துக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் வந்து நம்ம பிளானும் பண்ணலாம் இல்லையா? இந்த சக்தி நம்மிடம் இருக்கிறது, ரைட்டா? ஆனால் ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணுற சக்தி கொடுத்த பகவான் அந்த காரியத்தினுடைய பலனை செலக்ட் பண்ணுறதுல நமக்கு அதிகாரம் இல்லை அப்படி என்பதை உணர்த்துகிறார். பலனை நீ செலக்ட் பண்ண முடியாது, அதில் உனக்கு வந்து புருஷார்த்த பலம் இல்லை. இதை வந்து இங்கிலீஷில் என்னுடைய குருநாதர் சொல்லுவார், ஃப்ரீ வில் அப்படிம்பார். ஃப்ரீ வில், தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன். என்னுடைய செயலை, காரியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் எனக்கு இருக்கிறது, ஆனால் அந்த செயலினுடைய பலனை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்மத்திற்கு பலன் இருக்கிறது. இப்படி நம்ம சொன்ன உடனே நமக்கு ஒரு டவுட் வரும். அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த சக்தி இல்லைன்னா ஏற்கனவே எல்லாம் நிச்சயிக்கப்பட்டதோ, தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்குமோ, நம்ம தான் புரியாமல் அந்த விதி பிரகாரமே போகின்றோமோ அப்படின்னு ஒரு சமாச்சாரம் வந்துடும். அப்போது தலையெழுத்து அப்படின்னு ஒன்று இருக்கிறது, அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், விதி அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து மதியின் மூலமாக வெல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது முடியாது போல தெரிகிறதே அப்படின்னு தோணும். அப்போது விதியை மத்தியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு குரூப்பு சொல்ல, இல்லை அது வந்து விதிதான் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்ட்ராலஜர் வந்து விதிதான் சத்தியம்னு சொல்லிடுவார். ஏன்னா ஒரு ஜோதிடர் வந்து பார்க்கிறார், ஒருவனுடைய வாழ்க்கை வந்து இவ்வாறு தான் அப்படின்னு அவரால் நிச்சயிக்க முடியும். ஜாதகம் தெரிந்தால் அதனுடைய அற்புதங்கள் விளங்கும். ஜோதிடம் என்பது பொய்யல்ல. ஆனால் அந்த ஜோதிடத்தில் எதிர்காலத்தை கணிப்பதில் நம்முடைய சக்தி எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும். ஒருவர் பிறக்கின்றார் என்றால் அவருக்கு வந்து கர்ம பலன் அப்பொழுதைக்கு இவைகளையெல்லாம் அடைய வேண்டும் அப்படின்னு இருக்கிறது. அதை மாற்ற முடியும் என்பதுதான் வேதமும் வேதாந்தமும் நமக்கு இடுகின்ற வாழ்க்கை முறைகள். எதற்காக கோயிலை கட்டியிருக்கின்றோம், எதற்காக பூஜை புனஸ்காரங்கள், யாத்திரைகள், முறைகள், விரதங்கள் இவைகளெல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்றால் அவரவர்களுடைய கர்ம பலனை அவரவர்கள் மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற அந்த ஆணித்தரமான விஷயத்தை சாஸ்திரம் கூறுவதனால்தான். அப்போ என்னுடைய கர்ம பலன் தலையெழுத்து பிரகாரமே போக வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஜோஷியர் வந்து நமக்கு வந்து சொல்லுகிறார் அப்படின்னா அவர் என்னுடைய கர்ம பலனை சொல்லுகிறார். இப்போதைக்கு வரைக்கும் நான் பண்ணின கர்ம பலன் இவ்வாறு இருக்கிறது, இதற்கு மேலே நான் செலக்ட் பண்ண முடியும். அதனால் விதியா மதியா என்று கேட்டால் கர்மத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்ட மனிதன் அந்த அறிவின் துணை கொண்டு, அதைத்தான் மதின்னு சொல்கிறான், மதினா அறிவு, அந்த அறிவின் துணை கொண்டு ஈஸ்வரனுடைய அருளாலும் குருவினுடைய பேரருளாலும் சாஸ்திரத்தின் துணை கொண்டும் அதை மாற்றி அமைக்க முடியும். அதனால் அந்த விஷயத்தில் வந்து நமக்கு டவுட் வேண்டியதில்லை, சந்தேகம் வேண்டியதில்லை. நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் அந்த மாற்றம் என்பது என்னால் மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே வேண்டாங்கிறார். உனக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டும். நீ ஒரு விஷயத்தை வந்து செய்யும் பொழுது நீ எப்படி செய்யலாம் என்பது தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இப்படித்தான் கர்ம பலன் வரும், நான் எதிர்பார்த்தபடியே வரும்னு சொல்லி உன்னால் தேர்ந்தெடுக்க முடியாது, உன்னால் நிச்சயிக்க முடியாது. நீ எதிர்பார்ப்பதற்கும் சரியாக அப்படியே வரும், அல்லது எதிர்பார்ப்புக்கு மேலேயும் வரும், எதிர்பார்ப்பிற்கு குறையாகவும் வரும், அல்லது எதிர்பார்ப்பதற்கு நேர் எதிரிடையாகவும் பலன் அமைய முடியும்.
அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போது இப்படி இருக்கும்போது நான் என்னத்துக்காக காரியம் பண்ணணுன்னாக்கா, காரியம் பண்ணாமலேயும் உன்னால் இருக்க முடியாது. எதையாவது பண்ணி மாட்டிக்கொண்டே இருக்கிறது தான் உன்னுடைய இயல்பு. ஏன்னு கேட்டால் நம்முடைய ஒவ்வொரு செல்களும் கர்மத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன், நம்மக்கிட்ட அனிச்சையாகவும் தன்னிச்சையாகவும் எவ்வளவு கர்மங்கள் போயிட்டுருக்கு. நமக்கு நான் தனி மனிதன், நான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த அறிவு தோன்றுவதற்கு முன்பே என்னுடைய நுரையீரல்களும் ஹிருதயமும் குடல்களும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமாச்சாரங்களும் கர்மத்தை மேற்கொண்டு இருக்கின்றன. நான் தூங்கும் போதும் என்னுடைய மூச்சு சீராக போய்கொண்டு இருக்க வேண்டுமா இல்லையா? அது ஒரு இயக்கம் தானே. அந்த இயக்கம் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறதான்னா இல்லை. ஆனால் அந்த இயக்கம் என்னுடைய கர்ம பலன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் ஏதோ சொல்ல வருகிறது. பகவான் கிருஷ்ணர் இந்த கர்மத்தை பற்றி பேசி கர்ம யோகத்தை பற்றி பேசுகிறார் என்றால் ஏதோ விஷயங்களை சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வகுப்பில் நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இதில் மனிதனுக்கு மட்டும்தான், விலங்குகளுக்கு இந்த சக்தி கிடையாது. இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் என்பது மனிதனுக்கு மட்டுமே. ஆக ஒரு கர்மத்தை தேர்ந்தெடுப்பதில் மனிதனுக்கு சக்தி இருக்கிறது. ஆனால் அதனுடைய பலனை நிச்சயிப்பதில், தேர்ந்தெடுப்பதில் மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆனால் தனக்கு அந்த சக்தி இருப்பதாக நினைத்து கொண்டு கர்மத்தை செய்யும் பொழுது அவன் தேவையற்ற கர்ம பலன்களுக்கு ஆளாகிறான். தெளிவாக இருந்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் கர்மமே வில்லங்கம்னு சொல்லி அமைதியாக இருக்கவும் முடியாது. அதனால் அதையும் முயற்சி பண்ணிடாதே. எப்போவுமே பொறுப்பிலிருந்து ஓடக்கூடாது, கர்மத்திலிருந்து ஓடக்கூடாது. ஓடுவதும் ஒரு கர்மம். ஏன் ஓடுகிறான் அப்படின்னு கேட்டால் அது கர்மத்தினுடைய பிடியில் தான் இருக்கின்றான்னு அர்த்தம். அதனால் இந்த ஸ்லோகத்தில் இந்த அளவு பகவான் நமக்கு தெளிவை கொடுத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம். யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் தெக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. யோகஸ்த கர்மாணி குரு, யோகத்தின் நிலை பெற்றவனாக, பற்றை நீங்கியவனாக அல்லது நீக்கியவனாக நீ கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு இங்கே சொல்லுகிறார். சங்கம் தெக்த்வா, பற்று நீங்கி பலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ தான் நமக்கு என்ன அர்த்தம் வருகிறதுன்னு கேட்டால், பற்று எங்கிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றால் பலனில் பற்று வைக்கக்கூடாது. பலனில் பற்று எப்பொழுது வைக்கிறோம் அப்படிங்கிறது போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. கர்மத்தை தேர்ந்தெடுக்க மட்டும்தான் எனக்கு சக்தி இருக்கிறது, பலனை தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லைன்னு புரிஞ்சுட்டா அவர் பலன் மேலே பற்று வைக்க மாட்டார். அது புரியாததுனால எனக்கு இந்த பலன்தான் வேணும் அப்படின்னு அந்த பலனை பிடிச்சி தொங்குறது. அதுதான் கர்ம பலனினுடைய பற்று. இந்த ஸ்லோகத்தை மேலும் தெளிவாக அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் என்று எல்லாம் வல்ல இறைவனை அனைவருக்கும் அனைத்து சௌபாகியங்களையும் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.